இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி அருமையான ஒரு நம்பிக்கை பாடத்தை, ஒரு விசுவாசத்தினுடைய பாடத்தை விசுவாசிகளாகி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நம்பிக்கையினால் சுகம் பெற்ற, குணம் பெற்ற ஒருவரை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், வாசிக்க கேட்டோம். அது யார் என்றால், முடக்குவாதமுற்ற ஒருவர் சுகம் பெறுகிறார், குணம் பெறுகிறார். அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், அந்த 4 பேருடைய, அது அவர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அருகில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அந்த 4 பேருடைய நம்பிக்கையை கண்டு இயேசு இவருக்கு சுகம் கொடுக்கின்றார். ஒரு கணம் இயேசு வியந்து பார்த்திருக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை அந்த சுகம் பெற்றவரை தாண்டி கண்டிப்பாக அந்த சுகம் பெற்றவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அதை தாண்டி அந்த 4 பேருடைய விசுவாசம் இயேசுவை மலைக்கு வைக்கின்றது. ஏதோ ஒரு சாதாரண செயல் அல்ல. அந்த 4 பேரும் அந்த முடக்குவாதமுற்றவரை கட்டிலோடு தூக்குகிறார்கள், அழைத்து வருகிறார்கள், கூரையின் ஒரு திறப்பை உண்டாக்குகிறார்கள், மேலிருந்து கீழே இறக்க வேண்டும் என இவ்வளவு கடினமான காரியங்களை அவர்கள் நல்லெண்ணத்தோடு, பிறர் நலத்தோடு அவர்கள் செய்கிறார்கள். நான் என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்ற ஒரு சிந்தனைகளின் மத்தியில் பிறர் வாழ்வு பெற இந்த 4 பேரும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அவர்கள் சுகம் பெற இந்த 4 பேரும் அவர்களுக்கு சுகம் கொடுக்க ஒரு உதவியாக இருக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 பேரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு பங்கில் இருந்தேன். அப்போ ஒரு இளைஞன் ரொம்ப கோபத்தோடு என்னை பார்க்க வந்தான். ஃபாதர் அப்படின்னா, என்ன சொல்கிறா தம்பி அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் ஒரே சண்டை அப்படின்னா. என்னடா சண்டை? எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை. என்ன சண்டை சொல்லு அப்படின்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா நீ நல்லா இருக்கணும், இல்லாட்டினா ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 4 பேர் இப்படி பேசுவாங்க, 4 பேர் அப்படி பேசுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி விளக்குறாங்க. ஃபாதர், எனக்கு என்ன ஒரு இதுனா, அந்த 4 பேர் யார், அவங்க ஊரில் எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க 4 பேர், அந்த 4 பேரை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள போய் நான் ஒரு 4 கேள்வி கேட்பேன். இந்தமாரி ஊரில் 4 பேர் சொல்லுவான்னு உட்காந்துருக்காங்க, உங்கள் வேலையெல்லாம் போய் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை ஃபாதர் அப்படின்னு. ஏன்னா மோர் ஆஃப் நெகட்டிவ் கண்ணோட்டம், அந்த 4 பேர் தப்பாக பேசுவாங்க, வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த நற்செய்தியில் வருகின்ற 4 பேரை பார்த்தீர்களா, அவருடைய விசுவாசம் மற்றவருக்கு சுகம் கொடுக்க இவர்கள் முன்னெடுத்து அந்த செயலை செய்கிறார்கள். அவர்கள் சுகம் பெற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். நாமும் அப்படி வழிகாட்டியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். மற்றவருடைய விசுவாச வாழ்வுக்கும் சரி, அல்லது சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இவர்கள் தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வாழ்வில் முன்னேற நமக்கும் யாராவது ஒருவராவது வழிகாட்டியாக இருப்பார்கள். அப்போ வழிகாட்டியாக இருக்க வேண்டும் சொல்லி அவர்கள் இருப்பார்கள், இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல், ஒரு பெற்றோராக, தாயாக, தந்தையாக, இல்லை சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற, அல்லது நான் ஒரு வழிகாட்டியாக மற்றவர்களுக்கு இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது 2 காரியம். ஒன்று, விசுவாச வாழ்விலும் சரி, அல்லது சமூக வாழ்விலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாச வாழ்வில் நாம் எப்படி வழிகாட்டியாக இருக்கலாம்? புதுநன்மை எடுக்கிறதுக்கு ஒரு பையன் வந்தான். அவன்கிட்ட நான் கேட்டேன், நன்மை வாங்கும் போது கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் அப்படின்னு ஃபாதர் சொல்லும் பொழுது நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு என்ன, ஆமேன்னு சொல்லுவியா இல்லை மரியே வாழ்கன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டேன். திருக்கு புருக்குன்னு முழிச்சான். நீ புதுநன்மை வாங்க போகிறது வேளாங்கண்ணியில் மாதா கோயிலில், அதனால் என்னடா பதில் சொல்லுவ அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி கேட்டாக்க, நன்மை வாங்கும் போது மரியே வாழ்கன்னு சொல்லுவான் ஃபாதர் அப்படின்னா. ஒருவேளை நீ அந்தோணியார் கோயிலில் புதுநன்மை வாங்கினா கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தன்னு கேட்டேன், அந்தோணியாரே வாழ்க அப்படின்னு சொல்லுவேடா தம்பி அப்படின்னு கேட்டேன். முழிக்கிறான். நான் மாற்றி தான்டா கேட்பேன், கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஆமேன் அப்படின்னு சொல்லி தான் நன்மை வாங்கணும்
அப்படி என்று நான் அந்த பையனுக்கு சொன்னேன். விசுவாச வாழ்வில் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட அழைக்கப்படுகின்றோம். அது சாதாரண ஒரு சிறிய ஜெபமாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாகிய நாம் வழிகாட்ட விசுவாச வாழ்வில் அழைக்கப்படுகின்றோம். அதோடு கூட சேர்த்து சமூக வாழ்வில் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும். அன்னை கன்னிமரியாள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அன்னை கன்னிமரியாள் 2 காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று கற்றும் தருகிறார்கள், மற்றொன்று பெற்றும் தருகிறார்கள். கற்றும் தருகிறார்கள் என்றால் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக தன்னுடைய மகனை அந்த ஒரு விசுவாச வாழ்விலும் சமூக வாழ்விலும் நல்ல முறையில் வளர்த்தெடுத்து ஒரு வழிகாட்டியாக இருந்ததனால்தான் ஆண்டவர் இயேசு அத்துணை புதுமைகளை இரக்கத்தோடு அவர்கள் கைப்பட்ட இடமெல்லாம், அவர் நடந்து சென்ற இடமெல்லாம் புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு சென்றார் என்றால் அது அன்னை கன்னிமரியாள் சூசையப்பனுடைய வளர்ப்பு வழிகாட்டியாகத்தான் இருக்க முடியும். எனவே அன்னை கன்னிமரியாள் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக இருக்கின்ற பொழுது அந்த அன்னையினுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சமூகத்திலே வாழ்கின்றவர்களுக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக வாழ வளர அழைக்கப்படுகின்றோம். எனவே அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.